வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குவாலிஃபையர் மற்றும் ஃபைனல் போட்டி நடப்பதில் சிக்கல், வெளுத்து வாங்கும் மழை, யார் சாம்பியன் ஆவார்? அதாவது 2024ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரின் இரண்டாவது தகுதி போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற உள்ளது. இந்த போட்டியில் எஸ்ஆர்ஹெச் மற்றும் ராஜஸ்தான் அணிகள் மோத இருக்கு. இந்த போட்டியின் இடையே மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை அறிக்கையில் குறிப்பிட்டு உள்ளது. இதனையடுத்து இந்த போட்டி முழுமையாக நடைபெறுமா? அப்படி முழுமையாக நடைபெறவில்லை என்றால் எந்த அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் என்ற கேள்வியும் எழுந்திருக்கு. முன்னதாக முதல் தகுதி போட்டியில் கொல்கத்தா அணியிடம் தோல்வி கிடந்த எஸ்ஆர்ஹெச் அணி இரண்டாவது தகுதி போட்டியில் விளையாட வேண்டிய நிலைக்கும் தள்ளப்பட்டு இருக்கு. தகுதி நீக்க போட்டியில் ஆர்சிபி அணியை வீழ்த்திய ராஜஸ்தான் அணி இரண்டாவது தகுதி போட்டிக்கு முன்னேறியது. இந்த இரண்டு அணிகளும் இரண்டாவது தகுதி போட்டியில் மோத இருக்காங்க. இதில் வெற்றி பெறும் அணி 2024ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறும். இறுதிப் போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற உள்ளது. தற்போது சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள இடங்களுக்கு மஞ்சள் நிற மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டு உள்ள நிலையில் சேப்பாக்கம் பகுதியில் மழை லேசாக பெய்ய வாய்ப்பு உள்ளதாக நிபுணர்கள் கூறியிருக்காங்க. ஒருவேளை மழை அதிகமாக அளவில் பெய்தால் இந்த போட்டி ஓவர்கள் குறைக்கப்பட்டு நடைபெறும். போட்டி நேரத்தை விட கூடுதலாக 2 மணி நேரம் வரை போட்டிக்கு நடத்த முடியும். ஒருவேளை கூடுதல் நேரத்திலும் இந்த போட்டியை முழுமையாக நடைபெறாத பட்சத்தில் நாளை ரிசர்வ் நாளாக உள்ளது. ரிசர்வ் நாளில் இந்த போட்டி நடத்தப்படும். நாளையும் இந்த போட்டி மழையால் பாதிக்கப்பட்டு முழுமையாக நடைபெறாமல் போனால் புள்ளிப்பட்டியலில் எந்த அணி முன்னிலை பெற்றதோ அந்த அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறும். அந்த வகையில் புள்ளிப்பட்டியலில் 2வது இடத்தில் இருந்த எஸ்ஆர்ஹெச் அணியானது முன்னேறிவிடும். ராஜஸ்தான் அணியானது புள்ளிப்பட்டியலில் 3வது இடத்திலும் இருந்தது. எனவே மழை பெய்தால் ராஜஸ்தான் அணிக்குத்தான் தற்போது சிக்கலாகவும் இருக்கு. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.